எரிவாயு சிலிண்டரை பதுக்கி அதிக விலைக்கு விற்பனை செய்த நபரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 10 சிலிண்டர்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் வீட்டு உபயோக சிலிண்டர்கள் கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு புகார்கள் வந்தன. அதன் பேரில் எஸ்பி மாறன், ஆய்வாளர் நியூட்டன் மற்றும் போலீசார் சமையல் எரிவாயு முகமைகளை தொடர்ந்து சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் மடுகரை பகுதியில் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் பதுக்கி வைக்கப்பட்டு அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக உணவு கடத்தல் தடுப்பு பிரிவுக்கு தகவல் வந்தது. அதன் பேரில் போலீசார் அங்கு சென்று விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 10 சமையல் எரிவாயு சிலிண்டர்களை பறிமுதல் செய்தனர். அவற்றை பதுக்கி வைத்த மடுகரையை சேர்ந்த ஷாகுல் ஹமீத், வயது 64 என்பவரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவரிடமிருந்து 6 வீட்டு உபயோக சமையல் எரிவாயு கணக்கு புத்தகங்கள், 1 ரேஷன் கார்டு ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. தேர்தல் பணியில் ஈடுபடும் காவலர்களுக்கு 8 மணி நேர பணி வழங்க வலியுறுத்தி சமூக ஆர்வலர் அசோக் ராஜா காவல்துறை இயக்குநரிடம் மனு அளித்துள்ளார். இது தொடர்பாக அவர் அளித்துள்ள மனுவில், புதுச்சேரியில் தற்போது தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நாளிலிருந்து புதுச்சேரி அரசு துறையில் உள்ள அனைத்து துறைகளிலும் உள்ள ஊழியர்களை தேர்தல் பணிக்காக அந்தந்த துறையை சேர்ந்த தலைமை அதிகாரிகள் நியமித்துள்ளார்கள். அதில் ஈடுபடும் அனைத்து அரசு துறை ஊழியர்களுக்கும் 3 ஷிப்ட் முறையில் தலா 8 மணி நேரம் பணி வழங்கி உள்ளார்கள். ஆனால் காவல்துறையில் உள்ள காவலர்களுக்கு 12 மணி நேர பணி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் காவல்துறையில் உள்ள காவலர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடும். ஏற்கனவே காவல்துறையில் உள்ள காவலர்கள் பணிசுமை காரணமாக குடும்பத்தில் பிரச்சனைகளும் காவலர்களும் மன அழுத்தத்தில் உள்ளார்கள். தற்போது இந்த 12 மணி நேரம் பணி என்பது மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடும். அதேபோல் தேர்தல் பணி சலுகைகள் அனைத்து அரசு துறை ஊழியர்களின் தேர்தல் பணி சம்பளம் காவல்துறையினருக்கு குறைவுதான். அதே நேரத்தில் இரவு பகல் பாராமல் ஏற்கனவே விடுமுறை இல்லாமல் எந்த பேரிடர் காலங்களிலும் காவல்துறையினர் முதன்மையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர். எனவே உடனடியாக தேர்தல் பணி நேரம் 8 மணி நேரமாக குறைத்து பணி வழங்கிட வேண்டுமென குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தட்டாஞ்சாவடி, மங்கலம் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி வேட்புமனு தாக்கல் செய்ய தனது இல்லத்திலிருந்து புறப்பட்டு கதிர்காமம் பகுதியில் உள்ள முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். பிறகு அங்கிருந்து புறப்பட்ட முதலமைச்சர் ரங்கசாமி தட்டாஞ்சாவடி ஆதி திராவிட நலத்துறையில் உள்ள தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிட தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதனைத் தொடர்ந்து சாரம் பழைய கலெக்டர் அலுவலகத்தில் மங்கலம் தொகுதியில் போட்டியிட தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் முதலமைச்சராக ரங்கசாமி தனது 2வது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த முறையை போன்றே இந்த முறையும் 2 தொகுதியில் போட்டியிட முதலமைச்சர் ரங்கசாமி முடிவு செய்துள்ளார். அதில் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தட்டாஞ்சாவடி தொகுதியிலும் மற்றொரு தொகுதியாக மங்கலம் தொகுதியிலும் போட்டியிட வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். ஊசுடு சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிட கார்த்திகேயன் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் ஊசுடு சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் போட்டியிடுகின்ற நிலையில் கோபாலன் கடை மாரியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுடன் பேரணியாக சென்று சாரம் பழைய கலெக்டர் ஆபீஸில் மனு தாக்கல் செய்தார். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர்கள், செயலாளர்கள், அனைத்து நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள், செயலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக அமைச்சர் நமச்சிவாயம் வேட்புமனு தாக்கல் செய்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கான பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தினை அறிவிக்கப்பட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து ஏராளமான கட்சி நிர்வாகிகளுடன் பேரணியாக வந்து வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று காலை தனது வேட்புமனுவை தேர்தல் அதிகாரியிடம் வழங்கினார். தொடர்ந்து அவருக்கு மண்ணாடிப்பட்டு பாஜக நிர்வாகிகள் திரளாக வந்து வாழ்த்து கோஷங்கள் எழுப்பி சிறப்பான வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக தான் போட்டியிடுவதாகவும், எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைந்தால் புதுச்சேரி மாநிலத்திற்கு மத்திய அரசாங்கத்தின் உதவியோடு புதிய வளர்ச்சி திட்டப்பணிகள் கொண்டு வரப்படும் எனவும், புதுச்சேரி மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்ட திட்டங்கள் தடையின்றி மக்களுக்கு சென்றடையவும் புதுச்சேரி மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிட ஜனாதிபதி விருது பெற்ற ஓய்வு பெற்ற செவிலியர் கண்காணிப்பாளர் மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார். புதுச்சேரி அபைநகர் பகுதியை சேர்ந்தவர் பங்கார் அம்மா கருணாகரன். செவிலியர் கண்காணிப்பாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர்.
சிறந்த சேவை செய்ததற்காக கடந்த 2017ஆம் ஆண்டு ஜனாதிபதி விருது பெற்று புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்தவர். இந்த நிலையில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக தமிழர் பாரம்பரிய இசை கலைஞர்களுடன் மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார். ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி தாமோதரன் முன்மொழிந்தார். இந்த நிகழ்ச்சியில் வெங்கடேஷலு, ராஜாராம், ரவி, ரமேஷ், ஐயப்பன், சண்முகம், உமா, சுப்பிரமணியன், சித்திரலேகா, சாருலதா, சுதா, சூர்யா, குமார், மணி, முரளி, சாந்தி உட்பட பலர் உணர்ந்தனர். தட்டாஞ்சாவடி தொகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி போட்டியிட உள்ள நிலையில் ஜனாதிபதி விருது வென்ற பெண்மணி சுயேட்சையாக போட்டியிட உள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி வில்லியனூர் உழவர்கரை சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல். புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்களை தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் கடந்த 7/3/2026 அன்று 28 தொகுதி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தினார். புதுச்சேரி 4/4/2026 சட்டப்பேரவை தேர்தல் வேட்புமனு தாக்கல் 16/3/2026 அன்று தொடங்கி நடைபெற்று வருகின்றது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ரமேஷ், உழவர்கரை தொகுதி வேட்பாளர் சித்ரா செல்வகுமார், வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி மாற்று வேட்பாளர் மதியழகன் மற்றும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலிலிருந்து பேரணியாக புறப்பட்டு வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தனர். இந்நிகழ்வில் புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் மாநில துணைத் தலைவர் கௌரி, பிரவீனா, மதியழகன், கற்பகவல்லி, வில்லியனூர் வீராசாமி, மருத்துவர் அக்பர் பாஷா, ஈட்டன் பாஸ்கர், LNT கிருஷ்ணமூர்த்தி, LNT தொழிலாளர்கள் அனைவரும் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநில முதல்வர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். மேலும் புதுச்சேரியில் நிச்சயம் திராவிட மாடல் அமையும் என சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் தேதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக கடந்த 16ஆம் தேதி முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்கிய நிலையில் வரும் 23ஆம் தேதியோடு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான நாள் முடிவடைய உள்ள நிலையில் 5வது நாளான இன்று வேட்புமனுக்கள் விறுவிறுப்பாக தாக்கல் செய்யப்பட்டது. முதலமைச்சரும் NR காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான ரங்கசாமி தட்டாஞ்சாவடி மற்றும் மங்கலம் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார். அதேபோல் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பாஜக சார்பில் மீண்டும் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் போட்டியிடுவதற்கும், புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா மீண்டும் வில்லியனூர் தொகுதியில் போட்டியிடுவதற்கும், புதுச்சேரி மாநில திமுக பொருளாளர் செந்தில்குமார் பாகூர் தொகுதியில் போட்டியிடுவதற்கும் வேட்புமனு தாக்கல் செய்தனர். மேலும் காங்கிரஸ் கட்சி சார்பில் லாஸ்பேட்டை தொகுதியில் போட்டியிடுவதற்கு வைத்தியநாதனும் வேட்புமனு தாக்கல் செய்தார். நேற்று வரை புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 18 பேர் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் இன்றைய நாளில் அதிகப்படியான கட்சி நபர்களும் சுயேட்சைகளும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். திங்கட்கிழமை வேட்புமனு தாக்கல் முடிவடைய உள்ள நிலையில் அன்று பெரும்பாலானவர்கள் தாக்கல் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே வேட்புமனு தாக்கல் செய்த பின்பு செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, தமிழக திராவிட மாடல் அரசு புதுச்சேரியிலும் வர வேண்டும் என புதுச்சேரி மக்கள் விரும்புவதால் நிச்சயம் புதுச்சேரியில் திராவிட மாடல் ஆட்சி அமையும் என தெரிவித்தார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி இறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், எங்களது கூட்டணியில் பாஜக, NR காங்கிரஸ், அதிமுக, லட்சிய ஜனநாயக கட்சி இருப்பதாக மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி இறுதியான நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா ஆகியோர் சந்தித்து பேசினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, புதுச்சேரியில் வரும் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக, NR காங்கிரஸ், அதிமுக, லட்சிய ஜனநாயக கட்சி ஆகிய கட்சிகள் இணைந்து தேர்தலை சந்திப்பதாகவும், இதில் 16 இடங்கள் NR காங்கிரசுக்கும் 14 இடங்கள் பாஜகவிற்கும் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், எங்களிடமிருந்து அதிமுக மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சிக்கு இடங்கள் ஒதுக்கப்படும் என கூறினார். மேலும் எங்களது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி தான் தலைமை வகிப்பார் எனவும் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். திருபுவனை தொகுதி NR காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா அறிவிக்கப்பட்டு இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கான NR காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக திருபுவனை சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகளுடனும் பேரணியாக புறப்பட்டு வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தடைந்தனர். பின்னர் முக்கிய நிர்வாகிகளுடன் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரியிடம் தனது வேட்புமனுவை வழங்கினார். தொடர்ந்து NR காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் வாழ்த்து கோஷங்களுடன் வரவேற்பளித்தனர். தேர்தல் ஆணையம் லட்சிய ஜனநாயக கட்சிக்கு தர்பூசணி சின்னம். ஜோர்ஜ் சார்லஸ் மார்ட்டின் மகிழ்ச்சி.
ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் தலைமையிலான லட்சிய ஜனநாயக கட்சிக்கு தேர்தல் ஆணையம் தர்பூசணி சின்னத்தை ஒதுக்கியுள்ளது. இதற்கு அவர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து காமராஜர் நகர் தொகுதி உள்பட சுந்தரமூர்த்தி நகர், கவிக்குயில் நகர், முத்துரங்க செட்டியார் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். முன்னதாக அருள்மிகு ஸ்ரீ புத்து கருமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். பின்னர் அப்பகுதி மக்கள் அவருக்கு உற்சாகமான வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்த அவர் மகளிர் மற்றும் இளைஞர்கள் உள்ளிட்ட பொதுமக்களிடம் ஆதரவு தெரிவித்து உங்களை வெற்றி பெற செய்வோம் என உறுதி தெரிவித்தனர். மேலும் கட்சியின் தர்பூசணி சின்னத்தை மக்களிடையே அறிமுகப்படுத்தும் வகையில் அப்பகுதி மக்களுக்கு தர்பூசணி பழங்களை வழங்கியும் அவர் வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து ஸ்ரீ ராமசாந்தமூர்த்தி ஆஞ்சநேயர் ஆலயத்தில் சாமி தரிசனம் செய்தார். அப்போது கோவில் நிர்வாகிகள் அவருக்கு பாரம்பரிய முறையில் வரவேற்பு அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், பொதுச் செயலாளர்கள் சுரேஷ், துரைசாமி, பிரபாகரன், பரப்புரை பொதுச் செயலாளர் தாடி பாலாஜி, தொண்டரணி மாநில தலைவர் மதன் உள்ளிட்டோர் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் சிவா, குணசேகரன், ஆறுமுகம், குமார், பெரும்பால், பழனி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உருளையன்பேட்டை தொகுதி மக்கள் அனைவரின் பேராதரவோடு எழுச்சியோடு இன்று மதியம் 1 மணி அளவில் உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் செய்தார். திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினரும் உருளையன்பேட்டை தொகுதி வெற்றி வேட்பாளருமான எஸ். கோபால் அவர்கள். காங்கிரஸ் கட்சி சார்பில் ஏம்பலம் தொகுதியில் போட்டியிட முன்னாள் அமைச்சர் கந்தசாமி வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்தியா கூட்டணியில் தொகுதி பங்கீடு முழுமை பெறாத நிலையில் காங்கிரஸ் மற்றும் திமுகவினர் வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர். அந்த வகையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஏம்பலம் பகுதியில் போட்டியிட முன்னாள் அமைச்சர் கந்தசாமி தேங்காய்த்திட்டி மீன்வளத்துறை அலுவலகத்தில் உள்ள தேர்தல் அதிகாரியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக மணக்குள விநாயகர் ஆலயம், கௌசிக பாலசுப்ரமணிய ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்துவிட்டு 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினருடன் ஊர்வலமாக வந்து மனு தாக்கல் செய்தார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுவை மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புகின்றனர் என்றும் அதற்கு ஏம்பலம் தொகுதியை சாட்சி என கூறினார். இந்தியா கூட்டணி தொகுதி பங்கீடு சுமூகமாக முடிவடையும் என்றும் 2026 இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றார். புதுச்சேரியில் ஒரே நாளில் போட்டி போட்டுக்கொண்டு அரசியல் கட்சியினர் சுயேட்சை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ததால் தேர்தல் நடத்தும் அதிகாரி அலுவலகங்கள் பரபரப்புடன் காணப்பட்டன. புதுச்சேரி சட்டசபைக்கு ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடக்கிறது. இதற்காக வேட்புமனு தாக்கல் கடந்த 16ஆம் தேதி துவங்கியது. முதல் 2 நாட்களில் யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. நேற்று முன்தினம் அமாவாசை தினத்தில் 12 பேர் மனு தாக்கல் செய்தனர். நேற்று புதுச்சேரியில் 3 பேரும், காரைக்காலில் 2 பேரும் வேட்புமனு தாக்கல் செய்தனர். அனைத்து தொகுதிகளுக்கும் வேட்புமனு தாக்கல் சூடுபிடித்தது. கூட்டணி தொகுதி பங்கீடுகள் முழுமை அடையாவிட்டாலும் தேசிய மாநில அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சைகள் என ஏராளமான வேட்பாளர்கள் ஆர்வமுடன் வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகின்றனர். அந்த வகையில் பாஜக சார்பில் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் போட்டியிட அமைச்சர் நமச்சிவாயம் மனு தாக்கல் செய்தார். திமுக சார்பில் வில்லியனூர் தொகுதியில் போட்டியிட எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வேட்புமனு தாக்கல் செய்தார். நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட முன்னாள் எம்எல்ஏ ஓம்சக்தி சேகர், கார்த்திகேயன் ஆகிய இருவரும் மனு தாக்கல் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பாரதிய ஜனதா கட்சி சார்பில் முதலியார்பேட்டை தொகுதியில் போட்டியிட அமைச்சர் ஜான்குமார், காலப்பாட்டு தொகுதியில் போட்டியிட எம்எல்ஏ கல்யாண சுந்தரம் ஆகியோர் மனு தாக்கல் செய்தனர். இதேபோல் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் திருபுவனை தொகுதியில் கோபிகா, நெட்டப்பாக்கம் தொகுதியில் ராஜவேலு, பாகூர் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் தியாகராஜன் ஆகியோர் மனு தாக்கல் செய்தனர். திமுக சார்பில் போட்டியிட பாகூர் தொகுதியில் எம்எல்ஏ செந்தில்குமார், முத்தல்பேட்டை தொகுதியில் முன்னாள் எம்எல்ஏ நந்தா சரவணன் மற்றும் பிரபாகரன் ஆகியோர் மனு தாக்கல் செய்தனர். இதேபோல பல்வேறு பகுதிகளில் சுயேட்சை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ததால் அனைத்து தேர்தல் அலுவலகம் பரபரப்புடன் காணப்பட்டது.